கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே தொழுது கொண்டு வந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே அவர் வரும்பொழுது சமாரியாவின் வழியாக அவர் கடந்து செல்லும்போது அங்கு எல்லோரும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒருவர் இருந்தார். அந்த பகுதிக்கு ஒரு அவமானகரமான ஒரு ஸ்திரீயாக அவர் இருந்தார். அந்த சமாரியா ஸ்திரீ அந்த வழியாக அந்த வெண்மையாக்கும் திரவம் ஒரு மாம்ச சரீரத்தில் அங்கு சென்று கொண்டிருந்தது. இந்த அழுக்கும் கந்தையுமான அந்த ஸ்திரீ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது தேவனுடைய வார்த்தை அந்த ஸ்திரீக்கு சென்றது. அவள் அந்த வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்தபோது அவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு திருவுளம் பற்றினார். அதே மாறாத தேவன் இன்றும் நம் மத்தியிலே நம்முடைய இருதயத்திலே அவர் அதே வெண்மையாக்கும் திரவமாகிய அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கொண்டவராக இருக்கிறார். நாம் மாத்திரம் ஆண்டவரே நான் அழுக்கு கந்தையாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் இன்னுமாக ஒரு விசை நான் அந்த வெண்மையாக்கும் திரவத்திலே என்னை மூழ்க வைக்கப் போகிறேன் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் நம்மை பரிசுத்தம் செய்யும்படிக்கு நமக்கு வேறு எந்த இடத்திலும் ஒரு பரிசுத்த ரத்தம், மீட்பதற்குரிய ரத்தம் இல்லை. இந்த மாலை வேளை நமக்கு அப்படிப்பட்டதாக இருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழுக்கு கந்தைகள் தான். கர்த்தாவே, இப்பொழுதும் நான் அந்த சமாரியாஸ்திரியை போல நான் இங்கு நிற்கிறேன். நீர் இன்னும் எனக்கு அந்த வெண்மையாக்கும் திரவத்தை உடையவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்திலே நான் அப்படியாக விழுந்து போவேன் என்று சொன்னால் என்னுடைய சகல பாவங்களும் அந்த வெண்மையாக்கும் திரவம் எல்லா அழுக்குகளையும் நீக்கி போடும், எல்லா பாவ கரைகளையும் காணாமல் போக செய்யும் என்பதை அறிந்தவர்களாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நம்மை ஒப்புவித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, ஒரு மான் அப்படியாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வேளையிலே அது எப்படியாக தண்ணீரை நோக்கி ஓடுமோ அது போன்று மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்மா கதறுகிறது. இந்த வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய ஜீவ தண்ணீரை நோக்கி வந்து இருக்கிறோம். உம்முடைய ஜீவ தண்ணீர் ஊற்றண்டிலே கர்த்தாவே வந்திருக்கிறோம். இக்காலத்தின் செய்திதான், உம்முடைய தீர்க்கதரிசி வில்லின்மரின் பிரணாம் மூலமாக நீர் கொடுத்த செய்திதான் அந்த ஜீவ ஊற்றாக இருக்கிறது என்று இந்த மாலை வேளை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த நீரை நாங்கள் பருகும் போது நாங்கள் ஜீவனை பெறுவோம் என்பதை நாங்கள் அறிந்தவராக இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிறோம். இங்கு வந்திருப்பவர்கள் மாத்திரமல்ல, இணையதளத்திலும் ஒளி நாடாக்களே கர்த்தாவே, இது ஆண்டவரே கர்த்தாவே, தொலைபேசியின் வாயிலாகவும்
ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒளி நாடாக்கள் மூலமாக செய்தியை போட்டு கேட்டிருப்பவர்களையும், ஆண்டவரை மூளை முடுக்குகளே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்களையும் உங்களுடைய கருத்தில் உபதி ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கு இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவரை உம்மை நோக்கி கதறுகிற வேளையிலே நீர் அவர்களுக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே, சுகவீனமானவர்கள் கர்த்தாவே இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே அவர்கள் சுகப்படும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு சுகமளித்தலின் கிரியை அங்கு நடப்பிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பலவீனமானவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அப்பத்தின் தண்ணீரையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் உம்முடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறீர், சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும் என்று. உம்முடைய வார்த்தையை உம்மை நம்பி விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு குறைவும் வராது என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படி எங்களுக்கு குறை வருமானால் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தில் குறைவேதும் இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் நீர் எங்களை கைவிடுவதே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மிலே அன்பு கூறவும், இந்த மாலை வேளையிலே எங்களை ஒன்று கூட்டின தயவுக்காகவும் இரக்கத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய பரிசுத்தாவின் கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ள முடியாகும். உம்முடைய ஆவியின் பிரசனத்திலே ஒவ்வொரு ஆத்துமாவும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்பட்டோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் மணவாட்டி கீதங்கள் என்ற பாட்டு பக்கத்தில் பாடல் எண் 13 நாம் யாவரும் உற்சாகமாய் பாடுவோமாக. பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியார், ஆவியான தேவனின் மாளிகையார். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியார், ஆவியான தேவனின் மாளிகையார். மணவாட்டி சபையாய் ஆச்சரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போம். மணவாட்டி சபையாய் ஆச்சரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போம். பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். வெண்வசிரம் தரித்தோராய் சூத்தருடன் தேவனின் சமூகத்தில் துதி பாடியே. வெண்வசிரம் தரித்தோராய் சூத்தருடன் தேவனின் சமூகத்தில் துதி பாடியே. ஜீவனுள்ள கற்களாய் ஒளி வீசும் தீபமாய் அவருடன் நிலைத்திருப்போம். ஜீவனுள்ள கற்களாய் ஒளி வீசும் தீபமாய் அவருடன் என்றுமாய் நிலைத்திருப்போம். பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். பரந்திடுவோம் பரிசுத்தரா, பரமசியோன் சேர்ந்திடுவோம். கரை தீரற்ற மணவாட்டியாய் கற்புள்ள கன்னியாய் அவருடனே
கரை தீரற்ற மனவாட்டியாய் கற்புள்ள கனியாய் அவருடனே மகிமையில் ஜீவிப்போம் மனைவியின் ஸ்தானத்தில் மணவாளனேசுவின் ராஜ்யத்தில். மகிமையில் ஜீவிப்போம் மனைவியின் ஸ்தானத்தில் மணவாளனேசுவின் ராஜ்யத்தில். பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஏதோ இன்ப தோட்டத்திலே நாம் வசிப்போம் பேதமில்லா வாழ்வினில் நாம் களிப்போம். ஏதோ இன்ப தோட்டத்திலே நாம் வசிப்போம் பேதமில்லா வாழ்வினில் நாம் களிப்போம். சாதனை வீரன் சத்தியமானவாளன் வேந்தன் இயேசுவுடன் என்றும் வாழ்வோம். சாதனை வீரன் சத்தியமானவாளன் வேந்தன் இயேசுவுடன் என்றும் வாழ்வோம். பறந்திடுவோம் சுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். தல விசுவாசம் நாம் பெற்றோம் வேத விசுவாசு பிரண்ணம் வார்த்தையினால். ஆதி அப்போஸ்தல விசுவாசம் நாம் பெற்றோம் வேத விசுவாசம் பிரண்ணம் வார்த்தையினால். சதா காலம் ஜீவிப்போம் சமாதான தேசத்தில் சாலமோனின் பெரியவர் இயேசுவுடன். சதா காலம் ஜீவிப்போம் சமாதான தேசத்தில் சாலமோனின் பெரியவர் இயேசுவுடன். பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஆமென். நான் ஒரு பழைய பாடல் எந்த நேசு வல்லவர் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோமாக. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமாய் அவர் அன்பு அன்றினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாய் அவர் அன்பு அன்றினோர் காக்கும் தூய அன்பு. இப்போவினில் இவரை போ அன்பர் எவருண்டு. இப்போவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர்
எந்த நேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்த நேசு என்றும் பற்றிடுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவே என்றென்றுமா எந்த நேசுவை. தாங்கிடுவேன் என்றென்றுமா எந்த நேசுவை. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவே இந்நிலத்தை எந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தை எந்தன் தஞ்சமிவர். எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே. எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஜெயம் கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவரா. ஜெயம் கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவரா. வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. கிண்ணல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே.
இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் வார்த்தையுடன் இணைந்து செல்லுவே. இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலிருந்து 2 பகுதிகளை வாசிப்போம். முதலாவது யோவான் 11வது அதிகாரம் 25-26 வசனங்கள். யோவான் 11 புதிய ஏற்பாட்டிலே 144வது பக்கம். யோவான் 11வது அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. அடுத்ததாக அதே யோவானிலே 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14 12வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 149வது பக்கம், 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சரீரமாகிய வார்த்தை தான் மெய்யான ஜீவ அப்பமாக இருக்கிறது. அதை புசிக்க வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தாவே, அந்த அப்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தமாகிய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியும் உம்முடைய ரத்தத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த மெய்யான ராபோஜனத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதில் நாம் தெரிந்து கொள்கிற தலைப்பு, என்னை விசுவாசிக்கிறவர். One who believes in me. அல்லேலூயா. One who believes in me. என்னை விசுவாசிக்கிறவன் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது பழைய ஏற்பாடாக இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்க எல்லாருமே மரித்தார்கள். ஆனாலும் அவருடைய வருகையிலே எல்லோருமே உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், என்னை விசுவாசிக்கிறவன் யார்? அவரை விசுவாசிக்கிறவன் யார்? அவரை விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. யார் அவரை விசுவாசிக்க முடியும்? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் அவருடைய வார்த்தையின்படியே நடிக்கிறவன் தான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆவான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அப்படியாக மரித்தவர்கள் பிழைத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக சில காரியங்களை நாம் பார்ப்போம். அநேக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, காயினுக்கு மனைவி எங்கே இருந்து வந்தார்? இந்த கிறிஸ்துமஸ் கேட்டு சகோதரன் கூட அந்த கேள்வியை சொன்னார். ஒரு நாள் நாங்கள் அப்படியாக பேசி கொண்டிருந்த போது அங்கே ஒரு கேள்வி ஒன்று எழும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கேள்வி என்ன என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா உடனே அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, காயினுக்கு வந்து மனைவி எங்க பெற்றா?
அவனுக்கு வந்து எப்படி கிடைச்சது காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. இவங்களாம் பைபிள் படிப்பாங்களா இல்லைன்னு தெரியல. வம்ச வரலாற்றிலே பெண்களுடைய பெயர்கள்லாம் வரவே வராது, ஆண்கள் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதாமத்தை எடுத்து அப்படியாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதாமின் வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷரை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். சேத்து 100 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத்து ஏனோசை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். இப்படியாக ஆண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வரும், பெண்களுடைய பெயர்கள் வந்து வம்ச வரலாற்றில் இடம் பெறார். அவர்கள் குமாரரும் குமார்த்திகளையும் பெற்றார்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரியை தான் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆதாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க குமாரத்திகள் பிறந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதாம் சேத்த பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் என்று இருக்கிறது. அந்த குமாரத்தில ஒருத்தியை தான் அவன் திருமணம் செய்து கொண்டான். அல்லேலூயா. இங்க யார் எப்போ வந்து எப்படி மேரேஜ் பண்ணாங்கன்றது எதுவும் இல்லை, சேத்துக்கும் எழுதலை இவங்களுக்கும் எழுதலை. அல்லேலூயா. அதை எடுத்துட்டு வந்து எதோட இணைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட இணைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் இவங்க கொண்டாடணும்ல. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறதுக்காக கிறிஸ்மஸுக்கு தான் பைபிள் இல்லவே இல்லை. ரைட்டு, பைபிள் இல்லாதனால கொண்டாடுற ரைட்டு. இயேசு கிறிஸ்து வந்து போன பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பவுலினுடைய காலம்லாம் வருது. பவுல் ஏதோ உடனே வந்து இயேசு கிறிஸ்து போன உடனே டக்குன்னு வந்துடல. இயேசு கிறிஸ்துனுடைய காலம் சென்ற பிறகு பவுல் எல்லாம் உள்ள வந்த பிறகு கூட யோவான் அப்படியாக வெளிப்படுத்தின விஷயம் எழுதின காலம் கூட கிபி 100 வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களில் ஒரு இடத்துல கூட அங்கே கொண்டாடப்படவில்லை. அல்லேலூயா. வார்த்தை விசுவாசிப்பது பதில் இந்த சடங்காசாரங்களை விசுவாசிக்கிறது தான் பெரிய காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த நாள் பார்த்தோம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியில் நாம் அதை பார்த்தோம். அல்லேலூயா. அப்பொழுது நான் பார்க்கப்படும் போது சொன்னோம், அவரை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அந்த வார்த்தையை மாத்திரம் கவனிக்க வேண்டியவனாக இருக்கிறான். வார்த்தையை தவிர வேற எதையுமே அவன் கவனிக்கவே கூடாது. மனிதர்கள் என்னதான் போதித்தாலும் அந்த போதிக்கக்கூடிய வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா? அவன் போதிக்கக்கூடிய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதா? வேதாகமம் சாட்சி பகர்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக கள்ள கிறிஸ்துவாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் யார் நிறைய பேர் எல்லாரும் நினைச்சுக்கிறாருன்னா, அந்தி கிறிஸ்துவனை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 666 முத்திரை எல்லாரும் வந்து நெத்தியில அப்படில கையில் எதுனா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுன்னு வருவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் பாருங்க, 15வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 345வது பக்கம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்வதும் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அல்லேலூயா. அது தேவனுடைய தீர்க்கதரிசி. அது எப்படியாக தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் அது எப்படியாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். வைகிரேஸ் பிலிதேயி ரோமன் கத்தோலிக்கு தான் அந்த 666 சொரூபமாக இருக்கிறது. அந்த சொரூபத்தினுடைய தன்மைகள் அதை பெற்றிருந்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணுச்சு? அது வந்து விற்கவும் கூடவும் கூடாதபடிக்கு செய்தது.
அந்த நாமம் தேவனுடைய தீர்க்கதரிசி தூஷணமான நாமங்கள் என்ற செய்தியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், எது தூஷணமான நாமம்? தேவன் அவர் மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னார். தேவன் சொன்னாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லி அவரை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு தம்முடைய நாமத்தை கொடுத்தார். வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவே இல்லை. வேற நாமம் இல்லை. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். இங்க என்ன நாமம்? இங்க அந்தி கிறிஸ்துவின் நாமங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்டிகாஸ்ட் பேருங்களை பாருங்க, பெண்டிகாஸ்ட், சிஎஸ்ஐ, இது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் நாமங்களாக இருக்கிறது, தூஷணமான நாமங்களாக இருக்கிறது. வேதத்துல ஒரு இடத்துல கூட ஒரு சபையை கூட இவர்கள் துவங்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரு சபையை கூட இவங்க துவங்கவே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? எல்லாருமே அவங்க வெளிப்படையாக காட்டுறாங்க. 666 இலக்கத்தை வெளிப்படையாக கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சர்ச்சுக்கு போற ஒரு விசுவாசியை பார்த்து நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டலாம். நான் ஒரு பெண்டிகாஸ்ட், நான் ஒரு சிஎஸ்ஐ, நான் ஒரு ஆர்சி, நான் பிரஸ்பிடேரியன், நான் லூத்தரன் சபையை சேர்ந்தவன், நான் இன்னென்ன சபையை சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் கேட்பது என்ன? நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஆம் அல்லது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஆம், நான் ஒரு கிறிஸ்துவன். கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் என்று அர்த்தம். தேவன் கிறிஸ்தவனைத்தான் உருவாக்குகிறாரே தவிர ஒரு பெந்தகோஸ்தனாகவோ, ஒரு சிஎஸ்ஐனாகவோ, ஒரு பிரஸ்பிடேரியனாகவோ, ஒரு லூத்தரனாகவோ, ஒரு ஆர்சியாகவோ, அல்லது ஒரு ரோமன் கத்தோலிக்காகவோ, அல்லது ஒரு புதிய பெண்டிகாஸ்ட் சபையாகவோ, அல்லது ஏசி சபையாகவோ தேவன் உருவாக்கவில்லை. தேவன் உருவாக்குவது ஒரு கிறிஸ்தவனைத்தான். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான். அவன் ஒரு பெந்தகோஸ்தனாக இருக்க மாட்டான், அவன் ஒரு ஏசி சபையாக இருக்க மாட்டான், அவன் ஒரு சிஎஸ்ஐ ஆக இருக்க மாட்டான், அவன் ஒரு ரோமன் கத்தோலிக்காக இருக்க மாட்டான். ஆனால் வேதத்தை விசுவாசிப்பான் என்று சொன்னால், அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனாகத்தான் இருப்பான். அல்லேலூயா. அப்ப அவங்களும் கிறிஸ்தவம் இல்லையா? அவங்களும் பைபிள் தானே வச்சிருக்கிறாங்க, அவங்களும் பைபிள் தானே வச்சிருக்கிறாங்க, அவங்களும் அப்போல கிறிஸ்தவன் இல்லையா? அல்லேலூயா. அநேகர் அந்நாளிலே என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தவில்லையா? நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். நிச்சயமாக அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, நீங்கள் அகன்று போங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அக்கிரமம் என்பது என்ன? நன்மை செய்வதை அப்படியாக அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதே அக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இதுதான் சரியான காரியம் என்று அறிந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதே அக்கிரமமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் அங்கு கொடுத்திருப்பதை அறிந்தும் அதை நீங்கள் கொடுக்காமல் இருப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அதுதான் அக்கிரமமாக இருக்கிறது. பெண்கள் இவ்விதமான உடைகள் உடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுமானால், அதை கேட்டும் நீங்கள் உடுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் அக்கிரமமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்படுத்தும் பொருட்டு இன்னின்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அக்கிரமமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. அதிக கிரியைகளை செய்வான் என்றும் அந்த வேதாமத்திலே, ஆங்கில வேதாமத்தில் அப்படியாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்படி என்று சொன்னால் நாம் என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னென்ன கிரியைகளை செய்தார்? அவர் என்ன பண்ணாரு?
அவர் ஏற்றுக்கிறாங்கள சபையில, சபையை விட்டு வெளியே துரத்துனாங்க. அவர் சபைகளை நன்றாக கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்தார். சபையில் இருக்கக்கூடிய போதகமார்களை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்தார். சபைக்குள்ளாக சென்று ஜாட்டி எடுத்து பின்னி, அங்க ஒழுக்கக்கேடான காரியங்களை பார்த்து எடுத்து ஜாட்டி எடுத்து பின்னி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் அடிச்சு வெளியே துரத்தினார். அங்க பிசினஸ் நடக்கூடாதுனார். அங்க விற்கிறவர்களையும் கொள்ளூர்களையும் பார்த்து என்ன செஞ்சார்? என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். யாரை சொன்னார்? அன்றைக்கு இருந்த பரிசேயர்களை அவர் என்ன செஞ்சார்? விற்கிறவர்களையும் கொள்ளூர்களையும் அங்க பார்த்த உடனே கண்டனம் செய்தார், அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், நீங்கள் செல்லக்கூடிய சபையாக இருக்குமானால், நீங்கள் எங்கே சபைக்கு சென்றாலும் அந்த சபையிலே அங்கே ஏலம் விடப்படுமானால், சபையிலே அங்கே ஒளிநாடாக்கள் புத்தகங்கள் விற்பனை செய்வார்கள் என்று சொன்னால், அல்லது பாட்டு புத்தகங்களை விற்பனை செய்வார்கள் என்று சொன்னால், அல்லது உங்களது சபையிலே அப்படியாக வியாபார ஸ்தலங்களை அங்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், நிறைய சபையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே டீ கடையை வச்சிருக்கிறாங்க. வரவங்க எல்லாருக்குமே உள்ளவே டீ கடையை வச்சு குத்துக்கிறான். மக்கள் எல்லாம் ஏன்னா வந்தாக்க டயர்ட் ஆகிடக்கூடாது இல்லை, எல்லாரும் டீ கடையில் வந்து டீயை சாப்பிட்டுட்டு அங்கே பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே போகிறான். உள்ளவே பாட்டு புஸ்தகத்தை விற்கிறாங்க, உள்ளவே பைபிள் விற்கிறாங்க. அது விற்கவங்க அன்னைக்கு அதை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு பைபிள் விற்கிறாங்க, பாட்டு புக்கு விற்கிறாங்க, டீ விற்கிறாங்க, பிஸ்கட் விற்கிறாங்க. இன்னும் பிரியாணி தான் உள்ள விற்கல, அதுவும் கூடிய சீக்கிரம் அது நவீனமாக வந்துடும் நினைக்கிறேன். இந்த சபைகளை என்ன செய்யறாங்க? இதையெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வச்சிருக்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா புறாவை வித்தான், ஆட்டுக்கடைகளை வந்து வித்தான். எதுக்காக வித்தான்? ஜனங்க போய் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடை, முதிர்ச்சியான ஆடுகளை, பழுதில்லாத ஆடை போய் எங்க போய் வெளியூர்ல போய் தேடி எடுத்துன்னு வருவாங்க. அதே நம்ம சபையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆடு, பழுதற்ற ஆடு, நாங்கள் பூச்சி மருந்தெல்லாம் வச்சு நல்ல ஆடுகளை வளர்க்குறோம். இதே எடுத்துன்னு போய் நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தலாம். நீங்கள் புறாவை நாங்கள் இங்கேயே வளர்க்குறோம், நல்லா சுத்தமாக வளர்க்குறோம், நல்ல ஆகாரத்தை போடுறோம், தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வளர்க்குறோம்னு சொல்லி அங்கே என்ன பண்ணியிருந்தான்? புறா, ஆட்டுக்கடை எல்லாத்தையும் அங்கேயே வித்துட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த சர்ச்சையில் என்ன பண்ணுறாங்க? பாட்டு புக்கு விற்கிறாங்க, பைபிள் விற்கிறாங்க. இதெல்லாம் கெட்டது இல்லையே, நல்லது தானே. அன்னைக்கு புறாவும் அந்த ஆட்டுக்கடையெல்லாம் வித்ததெல்லாம் நல்லது தானே. எல்லாம் ஆண்டவருக்கு தானே செலுத்த போகிறது. இங்கே பைபிள் பாட்டு புக்கு வித்தாக்கா பைபிளுக்கு ஒன்றும் கதை புஸ்தகம் இல்லையே, பைபிள் தானே, நல்லா படிக்கலாமே. பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவருடைய பாட்டு தானே இருக்க போகுது, சினிமா பாட்டு இருக்க போகுது இல்லையா, அதெல்லாம் வாங்கி படிக்கலாமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபைக்குள்ள போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் பார்த்து அடித்து துரத்தினார். உண்மையாகவே ஆண்மைத்தனம் இருந்த ஒரு சபைக்கு செல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ஆண்மைத்தனம் இருக்குமானால், தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றது போல சொல்றேன், தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் சொல்வது போல சொல்லுகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொன்னால், நைட்ல லப 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 லபல அபர்கா சிப்பக்கான ஏதோ ஒன்று கத்துறீங்களே, அது பரிசுத்த ஆவி தான். நீங்களே ஒன்று கற்பனை பண்ணி விசுவாசித்தாலும் சரி, உண்மையாவே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னா, உங்க சபையில அப்படி ஒருத்தன் வந்து பாட்டு புக்கு வித்தாலோ, அல்லது டிவி பிஸ்கட் வித்தாலோ, அல்லது முருங்காய் வித்தாலோ, இல்ல கோழியை ஏல விட்டாலோ, அல்லது வந்து பைபிளை வித்தாலோ, ஜாட்டியை எடுத்து பின்னி, இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் செய்கிற கிரிகளை நீங்களே செய்வீங்கன்னு, அந்த மாதிரி விக்கிறவங்க கொள்ளுறையும் பார்த்து இயேசு கிறிஸ்து ஜாட்டியை எடுத்து பின்னி அடிச்சு துரத்தினாரே, உண்மையாவே உங்களுக்குள்ள அந்த ஆண்மைத்தனம் என்பது ஒன்று இருக்குமானால், நீங்க ஒரு கிறிஸ்துவ என்று சொன்னால் எங்க அடிச்சு வாட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், அதை நீங்க கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னன்னு தெரியல, 2 வாரமா ரொம்ப கஷ்டமாக போய் நிற்குது. அல்லேலூயா. ரொம்ப கடினமாக போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான். விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இந்த வரங்கள் கிரியை செய்யணும். மார்க் 16 இப்படியாக சொல்கிறது, விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் அவன. ஒரு விசுவாசி வந்து சொல்றார், ஐயா கிட்ட போனோன்னு வச்சுக்கலேன், ஐயா மேல கையை வச்சு ஜெபம் பண்ணார்னா குணமாயிடும். அந்த ஐயாவை போய் கேட்டுன்னு வச்சுக்கிங்களேன், பிரதர் நம்ம சபையில் இருக்கிற எல்லா விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் சொல்லுவார், அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து எப்படி வச்சிருக்கார் தெரியுமா. இதை ஏன் சொல்றாரு தெரியுமா? நீ காலம் பூரா எனக்கு அடிமையாக தான் இருக்கணும்,
அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி தான் உனக்கு ஆச்சு, நான் ஜெபம் பண்ணி தான் உனக்கு ஆச்சு. என்னவோ பாஸ்டர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா வந்து ஏதோ டாக்குமெண்ட் பண்ண மாதிரி. அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவைகளை பார்க்கலாம் அதிகமான கிரியைகள், பெரிய கிரியைகளும் செய்வான். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது சபை போதகருக்கு அல்ல, சபைக்கு அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை கண்டிப்பாக ரட்சிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறோம் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன அதே தேவன் தான் என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னார். என்னை என்று ஏன் சொன்னார் என்று சொன்னால், அவர் என்றால் யார்? என்னை என்று சொன்னார் இயேசு. அவர் யார்? அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த பிதாவானவர் தான் அந்த வார்த்தையாகிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், வார்த்தை உங்களுக்குள்ளாக மாம்சமாகும். வார்த்தை மாம்சமானால் என்ன நடக்கும்? வார்த்தை மாம்சமானால் என்ன நடக்கும்? மரியாளுக்குள்ளாக வார்த்தை மாம்சமானது. அந்த மாம்சம் வெளியே வந்த உடனே அது என்ன செய்தது? அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கு செய்து தேவன் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தது. அதே வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக வார்த்தை மாம்சமாகும் போது கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது உங்களிடத்திலிருந்து அதே அற்புதமும் அதே அடையாளங்களும் பின்தொடரும். அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன. யாரை விசுவாசிக்கிறவர்களுக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பின்தொடரும் அடையாளங்கள். ஏன் பின்தொடர்கிறது? இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படியோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய குணாதிசயம் அவருக்குள்ளாக அந்த ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் அவன் செய்வான். அவர் என்ன சொன்னார்? அவர் காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் செய்தார். என்றென்றும் மனம் திரும்பாதவர்களுக்கு அவர் பிரசங்கம் செய்தார். சபைகளை கீழ்த்து தொங்க விட்டார். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சபையும் தன்னுடைய பெயரில் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து எந்த சபையும் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் அவர் கட்டவே இல்லை. விசுவாசிகளை ஒன்று கூட்டினார். அல்லேலூயா. மலை பிரசங்கத்துக்கு அழைத்து சென்றார். அந்த மலை பிரசங்கத்தில் போய் சபையை கட்டி அங்க உட்காந்துக்கல அவரு. அல்லேலூயா. சபையை அவர் ஸ்தாபிக்கவே இல்லை. எந்த ஒரு சபையை அவர் ஸ்தாபிக்கவே இல்லை. ஏன்? அது நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. அவர் விசுவாசிக்கிறவரும் அப்படித்தான் செய்வார்கள். அல்லேலூயா. சபையை உருவாக்குவது அல்ல, ஒரு விசுவாசியை, ஒரு வேசியை அவர் அப்படியாக மனம் திரும்ப செய்து அவருடைய வார்த்தையை வழி நடத்தினார். ஒரு குடிகாரனை அப்படியாக அவர் இழுத்துக் கொள்கிறார். அப்படியாக ஒரு சப்பானி அவர் இழுத்துக் கொள்கிறார். அப்படியாக உடல் ஊனமுற்றவனை அப்படியாக இழுத்துக் கொண்டார். செவிடனை இழுத்துக் கொண்டார். குருடனை இழுத்துக் கொண்டார். உலகத்தில் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரை தம்மண்டையில இழுத்துக் கொண்டார். ஏன் அவர் இழுத்துக் கொண்டார்? அவரை விசுவாசிக்கிறான், அவரை போலவே கிரியை செய்வான். சமாரிய ஸ்திரியை தம்மண்டையில இழுத்துக் கொண்டார். அவர் என்ன செய்தாரோ அந்த சமாரிய ஸ்திரீ போய் செய்யலையா? அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். அந்த ஆவி அப்படியாக அந்த ஸ்திரீயின் இடத்துல பேசப்படும் போது அந்த ஸ்திரீ அப்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இழுக்கப்பட்ட உடனே அவளுக்குள்ளாக கிறிஸ்து மாம்சமானார். அவர் செய்த கிரிகளை சமாரியா ஸ்திரீ உடனடியாக போய் செய்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? என்ன நினைவிலே இருக்கிறோம்?
எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எங்கே தான் போக போகிறோம். அல்லேலூயா. நம்ம எதற்காக தான் இந்த வேதாகமத்தை எடுத்திருக்கிறோம்? இந்த வேதாகமம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. இந்த வேதாகமம் நமக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த வேதாகமத்தை நாம் தூசி தட்டுவதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த வேதாகம வார்த்தையாக நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வார்த்தை தான் மாம்சமாகி தேவனுடைய கிரியை வெளியே கொண்டு வந்தது. நீயும் அந்த வார்த்தையை புசிக்கும் போது, அந்த வார்த்தையின் மாம்சமாக மாறும்போது அவர் செய்த கிரிகளை நீயும் செய்ய வேண்டியதாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னைக்கு விடுதிகள், இந்த ஸ்தாபனங்கள், இந்த சபைகள் எல்லாம் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நிறுவனம் நடத்த கொடுவேன், ஒரு வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவன் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்ன செய்வான் என்று சொன்னால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வியாபாரத்தை அவன் அப்படியாக அது இன்னும் டெவலப் பண்றதுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா கஸ்டமர் வந்து கோச்சிங்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு கஸ்டமர் வெளியே போனா அவனுக்கு நிறைய பாதிப்பு. ஏன்னா அந்த கஸ்டமர் சும்மா போய் இருக்க மாட்டான், வெளில போய் என்ன பண்ணுவான், அந்த கம்பெனியை பற்றி தப்பா சொல்லுவான். அதனால என்ன பண்ணுவான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உனக்கு என்னென்ன ஆஃபர் வேணுமோ நான் ஆஃபர் தருகிறேன், நீ எனக்கு செய்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ சபைக்கு சரியாக வந்து விட வேண்டும், சபைக்கு வந்து விடு, பரவாயில்ல 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீ சபையில கணக்குக்கு வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபையில கூட்டம் குறையக்கூடாது, சபையில கூட்டம் குறையக்கூடாது. உன் மனசு நோக்கிற மாதிரி பேசவே மாட்டேன், கவலைப்படாத. உன்னை சந்தோஷமா என்கரேஜ் பண்ணினே இருப்பேன். சபையில என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பேண்ட் அடிக்கிறான், சும்மா அடிச்சு ஆட விடுறான். வெட்டியானுங்க கோயில்ல மோல் அடிக்கிற மாதிரி, சாவுல மோல் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், பேண்ட் அடிச்சு தூக்குறான், அடிச்சு எல்லாருமே கத்த விடுறான், லப 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 லபான்னு. நீங்க சாவு வீட்டுக்குள்ள போங்கப்பா, சாவு வீட்டுல போங்க. சாவு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சைலண்டா இருப்பாங்க. அந்த பாடி முன்னாடி எல்லாரும் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மோளம் அடிக்க இங்க அழுதுன்னு இருப்பாங்க வேகமா. அவன் மோளம் அடிச்சு நிறுத்துவான் ஒரு 5 நிமிஷத்துல, உடனே இவங்க எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. வெட்டியா மோளம் அடிக்கும் மொத்தம் இங்க டான்ஸ் ஆடும். நீங்க ஒன்னும் பாருங்களேன், இந்த பேய் பிசாசுலாம் வெளியில டான்ஸ் ஆடுறதுலாம் நீங்க பார்க்கலாம். மோளம் அடிச்சு பாருங்க, அங்கங்க சாமி ஆடுற மாதிரி ஆடுன்னு இருக்கும் அந்த பேய் பிசாசுலாம். அந்த பேய் பிசாசுலாம் அப்படியே ஆடும்போது பாருங்க, அது மோளம் அடிக்கல, கம்மன் நின்றோம், கம்மன் நின்று வேடிக்கை பார்க்கும். என்னடா டே அடிங்கடா, நல்லா அடிக்க தான் அவன் ஆடுவான். அந்த மாதிரி சபையில் என்ன பண்றேன்னா, ஜனங்களுக்கு அடிச்சு லப லப அப்படியே அந்த பாஸ் அப்படியே உருவாக்கி விடுவார். அவள் தான் இவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கத்தல, நம்ம பேர் அவள் தான் அடி போட்டுரும் போது எல்லாரும் கத்து உண்டா அப்படின்னு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜனங்களை அப்படியாக உற்சாகப்படுத்தி அதை கவரக்கூடியது. அப்புறம் வெளியில வந்து அந்த விசுவாசிகளை கேட்டு பாருங்களேன், பா இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சிட்டேன், இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சிட்டேன். எந்த ஆவியில நிறைஞ்சாங்கன்னே தெரியல, ஆவியில நிறைஞ்சிட்டேன். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக வரும் என்று சொன்னால், இருதயத்தில் குத்தப்பட்டவனாகிய ஐயா நான் பாவி, அங்க அழுது கொண்டு, அங்க புலம்பிக் கொண்டு, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் பயப்படும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நன்றாக அந்த ஆவியில நிறைஞ்சி நல்ல அந்நிய பாஷை பேசக்கூடிய இந்த லபலப சபக்கா சந்திரமலைக்கா, அப்புறம் யார் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேரும் சொல்லி அந்த இது பண்றாங்க பாருங்க, லபலபன்னு கத்துறாங்க பாருங்க. அவங்களை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் அவர்கள் சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்றார். அப்படிப்பட்ட சகோதரிகளை, நல்லா லபலபன்னு கத்துறாங்க பாருங்க, அந்த சகோதரிகளை அப்படியாக நீங்கள் காலையில் ஒரு 6ல இருந்து இல்லைன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ள அந்த கொழாண்டியில போய் பாருங்க, அந்த அந்நிய பாஷெல்லாம் எப்படியெல்லாம் பேசுறாங்க நாங்க பாப்பீங்கன்றார். அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி எவ்வளவு ஞானமா அதை கண்டுபிடிச்சிட பாருங்க. அப்ப அங்க பேசுறது என்ன ஆவி, இங்க பேசுறது என்ன ஆவி. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றால் உங்களுடைய சுபாவமானது மாறும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தன்மையானது மாறும் என்று சொல்கிறார். தவறான எந்த ஒரு உபதேசத்துக்கும் எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய தீர்க்க அங்கே வார்த்தையானது சொல்லுங்க, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
அவன் வேற எதையும் செய்ய மாட்டான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவர் என்னெல்லாம் செஞ்சார்? சபைகளை கிழித்து தொங்க விட்டார். அவர் விக்கிரரும் கொள்ளர்களையும் அப்படியாக அடித்து விரட்டினார். அப்படியாக வியாதியஸ்தரை குணமாக்கினார். மார்க் 16 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் என்ன சொன்னாங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. ஏதோ தடங்கள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படியே ஒரு தடங்கள் வருது பாருங்க. பிசாசு தன்னுடைய கடமையை சரியா செய்யறான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி. அப்படியாக அவர் என்னென்ன செஞ்சிட்டு இருந்தார்? சபைகளை கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார். விக்கிரகங்களையும் கொள்ளுகளையும் அப்படியாக அடித்து துரத்தினார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். மார்க் 16 பிரகாரம் அவர் சுகமளித்தலின் ஊழியத்தை செய்தார். அவர் வருகையை மற்றவருக்கு மறைத்தார். இந்த எண்ட் டைம் மெசேஜில் இருக்கிற எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஷாக்கை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய வருகையை மறைத்தார். ஸ்தாபனங்களுக்கும் சரி, கடைசி கால செய்தி புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருந்து நிறைய பேருக்கும் சரி, அவர் என்ன பண்ணார்? வருகையை மறைத்தார், உயிர்த்தெழுதலை மறைத்தார், எடுக்கப்படுதலை அறியாமல் இருக்கும்படி செய்தார். எடுக்கப்படுதல் நடந்தது அந்த சீஷர்கள் மட்டும்தான் தெரியும், வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் உயிர்த்தெழுந்தது கூட தெரியாது. அவர் வருகையை வந்து பார்த்தாங்க, அவர் தான் வருகைன்றதை விசுவாசிக்கல. அதே போல இந்த எண்ட் டைம் மெசேஜ்ல தீர்க்கதரிசி பிரணாமுடைய புக்கையும் கேசட்டையும் வச்சிருக்கிறவங்க கூட நிறைய பேர் அவருடைய வார்த்தை தான் தேவன் என்பதை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதுதான் அவர் என்பதை விசுவாசிக்கல. அன்றைக்கு அந்த பரிசேயர் சதுசேயர்கள் ஆசாரியர்கள் சிலர் அப்படியாக அவரிடத்தில் சொன்னார்கள், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை அறிந்திருக்கிறோம், ஆனால் உண்மை மட்டும் நாங்கள் விசுவாசிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதே போலதான் இன்றைக்கு வார்த்தை வந்தது, அவர் வரவில்லை என்று சொல்லி கடைசி கால செய்தியில் இருப்பவர்கள் அவர் கண்ணு முன்னாடி வந்தும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. வருகையை அவர்கள் இழந்தார்கள், உயிர்த்தெழுந்ததை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. ஏன் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, ஆனால் அதை அவர்கள் விசுவாசிக்காமல் போயிட்டு. அதே தான் இந்த கடைசி கால சபையில் கூட தேவனுடைய தீர்க்கதரிசி உயிர்த்தெழுதல் முடிந்து விடுது என்று சொன்னதை கூட அவர்கள் விசுவாசிக்கவே முடியவில்லை. அதே சம்பவம் மறுபடியும் நடக்கிறது. இரண்டாவதாக, எடுக்கப்படுதலை அறியாமலே போயிட்டாங்க. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல, வருகையை விசுவாசிக்காதவன் அப்படியாக உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க முடியவில்லை. அடுத்ததாக, எடுத்துக்கொள்ளப்படுதலை அவர்கள் அறியாமலே செஞ்சிட்டார். யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் மட்டும்தான் தெரியும். சீஷர்கள் இழக்கப்பட்டார்களா? அன்றைக்கு நடந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை கண்ணு முன்னாடி நடக்குது, அவங்க போயிட்டாங்க. போகும்போது இவர் பார்க்கிறாரு,
இந்த சீஷர்கள் பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து அப்படியே மேலே ஏறி போறாரு. மேலே ஏறி போயிட்டு கீழே வந்து சொல்றாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிச்சுன்னு அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. சொன்னதை யாராவது விசுவாசாங்களா? அவர் போனார்னா நீ ஏன்டா போலன்னு கேட்டாங்க. அதே சம்பவம் தான் மறுபடியும் நம்ம நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது. நம்ம பார்த்து கேள்வி கேட்கறாங்க எல்லாரும், எடுத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு, நீ ஏன் போல? இது சொல்லத்தான் ஏன் நான் இருக்கிறேன், ஏன்னா அறிய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார்களா? எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்து விட்டது என்பதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். ஆனால் என்றாகிலும் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அது நடந்து விட்டது என்று ஒரு சத்தம் கூறும் நிலைக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் என்று சொன்னாரே, அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். அதனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்க கேட்கலனா, இப்பொழுது கால்கள் ஆத்துமாக்கள் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். என்றென்று மனம் திரும்பாத கடைசி கால சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது செய்தி போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்றென்றும் மனம் திரும்பவும் முடியாது, இது விசுவாசிகள் என்று சொன்னால். அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றும் மனம் திரும்பவே முடியாது. சாபனங்கள் ஒரு கூத்துன்னு பார்த்தீங்கன்னா என்டே மெசேஜில் இன்னொரு கூத்தாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக அவர் சொன்னார், என்றென்றும் மறியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையை நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு சொல்றார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான்னு சொன்னார். இந்த வார்த்தை நிறைவேற்றா இல்லையா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லும் போது அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் பிலீவர்ஸ் தானே. அதுல சில பேர் வந்து பரிசுத்தாவை பெற்றாங்க தானே, மேலற வீட்டில் காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றாங்க தானே, அவங்க எல்லாரும் மரிச்சாங்க தானே. இன்னைக்கு பேதுருடைய சரீரம் அங்கே கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தோமாவை நாமே அடித்து இங்க என்ன வச்சிருக்கிறோம், பரங்கி மண்ணில் வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாருமே வந்து எல்லாருடைய சரீரம் இங்க கடந்தது. ஆனா இயேசுக்கு சொன்னாரு, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம் என்றென்றும் மரியாமல் இருப்பான். அப்ப அவங்களாம் அவிசுவாசியா? அல்லேலூயா. ஏன் இதை கேட்கணும்? என்டே மெசேஜில் ரொம்ப ஜாம்பவாங்களாங்கிறாங்க, நல்ல அறிவாளிங்க. ஏன்னா நம்ம வேற மாதிரி சொல்லக்கூடாது, அவங்கள அறிவாளின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே புஷ்னு போகிறதுக்கு வந்து கற்பனை பண்ணுறாங்க. என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான் என்று சொன்னாரே. அப்படி என்று சொன்னால் இந்த சரீரத்தை குறித்தா சொன்னார். அவன் மரித்தால் ஒரு செகண்ட்ல உயிரோடு எஞ்சி போவான். அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார். அணுகுண்டு நம்ம இப்பொழுது தாக்குமானால், அணுகுண்டு இப்பொழுது நம்மை தாக்குமானால் இன்னும் 5 நிமிடத்தில் தொட்டு உணரக்கூடிய ஒரு சரீரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னார். அல்லேலூயா. 5 நிமிடத்தில் தொட்டு உணரக்கூடிய ஒரு சரீரத்தில் இருப்போம். இந்த நிச்சயத்தை தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு அவர் கிருபையாக இதை விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை அழகாக வியாக்கியானம் பண்ணி கொடுத்திருக்கிறார் தேவன் தாமே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த சரீரம் அல்ல எடுத்துக்கொள்ளப்படுவதில் போவது, நாம் ஆவிக்குரிய சரீரத்தில் தான் போவோம். இந்த சரீரம் கண்டிப்பாக மரிக்கும், மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாக இருக்கிறார். மண்ணானது மண்ணுக்கு திரும்பியே தீரும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான். அவர் விசுவாசிக்கிற எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல போவான்? மரிச்சு அடக்கம் பண்ண போடுவான், தியாஃபினி பாடியில் தான் அவன் போவான். அல்லேலூயா. அவர் தெளிவாக சொல்றார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியை தான் தானும் செய்வான். அவர் விசுவாசிக்க அவரா மாதிரி தான் மரிச்சு உயிரோடு எழுச்சி நேராக போக போறார், எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அல்லேலூயா. இது கூட தெரியலையா? என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியை தானும் செய்வான் என்று சொன்னால் ஏதோ 1 2 அப்படியே எடுத்துக்கணும், மீதி எல்லாம் வந்து இதெல்லாம் தள்ளி விட்டுருவோம், இது வரைக்கும் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கூடாது. அவரை விசுவாசிக்கிறவன் அவரை போலவே இருப்பான், அவர் செய்கிற கிரிகளை அவனும் செய்வான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஏனென்று சொன்னால் நாம் அவரை உண்மையாக நேசிப்போம் என்று சொன்னால், விசுவாசிப்போம் என்று சொன்னால் அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யக்கூடியவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நீங்கள் உங்களை நீங்களே கண்ணாடியாகிய உங்களுடைய கண்ணாடியாக, எப்படி நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று போய் என்ன பண்ணுவாங்க, காலைல ஏஞ்சி அப்படி மூஞ்செல்லாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் துடைச்சிட்டு இங்கே முகப்பொரு இருக்கா, இங்கே முகப்பொரு இருக்கா, இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை வந்துச்சா, முடி இந்த இடத்துல வரலாமா, அல்லது முடி களைஞ்சிருக்கா, முகத்தில் வந்து அழகாக தான் இருக்கா, தாடி வளர்ந்துருக்கா, தாடி எப்படி ஷேவ் பண்ணணும், இப்படி மேக்கப் போடலாமா, அப்படி பவுடர் போட்டுக்கலாமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி முன்பாக நின்று இதெல்லாம் சரி செய்து கொள்வோம்.
எது எது சரி செய்யணுமோ, இந்த இடத்துல என்னவோ கருப்பாக இருக்க, இந்த கன்னத்தில் ஏதோ கருப்பாக இருக்க, இந்த நெத்தியில் ஏதோ கருப்பாக இருக்க, என்னவா இருக்கும், இதுக்கு என்ன பூசி என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாராவது வந்து சேரெல்லாம் பூசிக்கிட்டு நல்லா ஒரு இந்த வண்டி இருக்கு இல்லைங்களா, தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த வண்டி, இந்த பழைய வண்டி ஒன்று இருக்கும், பெரிய கட்டை வண்டி ஒன்று, அந்த கட்டை வண்டியில் வந்து கிரீஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அது கருப்பாக இருக்கும் நல்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்களாம் அதெல்லாம் எடுத்து இந்த மீசெல்லாம் போட்டு வரைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். அந்த மாதிரி அந்த கிரீஸை எடுத்து நீங்கள் மூஞ்சி ஃபுல்லாக நல்லா அப்பிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு யாரோ பூசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை நீங்களே பூசலை, வேற யாரோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில் பூசிட்டாங்க, அதை கண்ணாடி முன்பாக போய் நிற்கிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு அவசரமாக போனோம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்க்கு போனோம், இல்லை ஒரு பெரிய மந்திரியை பார்க்க போனோம், இல்லை பெரிய ஒரு ஆஃபீஸரை பார்க்க போனோம், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனோம், அல்லது உங்களுடைய வேலைக்கு போனோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, ஒரு கடைக்கு கூட சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடை கூட போக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி புள்ள யாரோ கிரீஸ் எல்லாம் பூசி வச்சிட்டாங்க, நல்ல கரியல்னு பட்டை பட்டையாக போட்டாங்க, மேலெல்லாம் வந்து கலர் கலரு சாயத்தெல்லாம் பூசி வச்சுட்டு போயிட்டாங்க, மூஞ்சில் காஞ்சி போச்சு. காஞ்சி போயிட்டு நீங்கள் அப்படியே கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க, ஆஹா நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், இப்படியே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி புது சட்டைலாம் மேலே போட்டுட்டு அப்படி போவீங்களா வெளியே? புது சட்டை, நல்ல புதுசாக எடுத்த சட்டை பேண்ட்டு அது எடுத்து வச்சுருக்குறாங்க வீட்டில், எப்பா சீக்கிரம் ஃபோன் பண்ணுறாங்க, எப்பா சீக்கிரம் கிளம்பி, அப்போ உனக்காக தான் வெயிட் பண்ணுக்கிறோம், நீ வந்தனா கேக்கு வெட்டிடலாம், அல்லது மினிஸ்டர் பார்த்துடலாம், இல்லை இந்த ஸ்கூலுக்கு போகலாம், அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த மூஞ்செல்லாம் நல்லா அழுக்காக வச்சுக்கிட்டு கை காலெல்லாம் பூசி வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்தில் புது ட்ரெஸ் இருக்குது, அந்த புது ட்ரெஸ் எடுத்து போட்டு கிளம்பி போயிடுவீங்களா? முதல்ல என்ன செய்வீங்க? நல்ல சோப்பு எடுப்பீங்க, நல்லா க்ளீன் பண்ணுவீங்க, அப்படி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்து போடுவீங்க. அல்லேலூயா. க்ளீன் பண்ணாமல் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் அழுக்காக வைத்து கொண்டு வெளியிலே நீங்கள் அழுக்காக சென்று கொண்டு, நானும் ஒரு கிறிஸ்தவன், நான் அப்படியாக பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன், நான் அப்படியாக கரங்களிலே வேதாமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் வந்து சபைக்கு செல்கிறேன், நான் நன்றாக கிறிஸ்துவ பாடல்களை பாடுவேன், நன்றாக வசனங்களை சொல்லுவேன், நன்றாக நான் ஜெபம் செய்வேன் என்று சொன்னாலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழுக்கை உங்கள் மீது பூசிக்கொண்டு நீங்கள் எப்படி அந்த உடையை உடுத்த முடியும்? எப்படி இருக்கும்? வெளியில எப்படி சொல்லுவாங்க? உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தம் செய்யும்படிக்கு அவர் தன்னைத்தானே பரிசுத்தம் செய்து கொண்டார். அவர் என்ன பண்ணாரு? நம்மளை பரிசுத்தம் செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? தன்னைத்தானே அவர் பரிசுத்தம் செய்து கொண்டார். அதேதான் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமத்தில் தேவன் சொன்னார், நீ புசிக்காதே குடிக்காதே, உன் சரீரத்தை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்தாதே, ஏன் என்று சொன்னால் என்னை விசுவாசிக்கிறபடினால் நான் உனக்குள் இருந்து கிரியை செய்ய போகிறேன் என்று சொன்னார். அவரை பரிசுத்தம் செய்தார் தேவன். நீ புசிக்காதே குடிக்காதே, உன் சரீரத்தை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்தாதே என்று சொன்னார். தேவன் பரிசுத்தம் செய்தார். ஒரு மனிதனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால், அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்களே என்ன செய்யணும்? பரிசுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் புறாவை போல் உள்ளவராக இருக்கிறீர்கள். புறாவை தன்னைத்தானே சுத்தம் செய்யக்கூடிய தன்மை புறாவுக்குள்ளாகவே தானாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் இருக்கும் என்று சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணும்படியான ஆயில் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாதுங்க. புறா மேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா எண்ணெய் பூசி அது குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புறாவுக்கு தன்னைத்தானே சுத்தம் செய்யக்கூடிய எண்ணெய் பசை உருவாக்கக்கூடிய அமிலம் அதுக்குள்ளாகவே இருக்கிறது. எந்த பறவைக்கும் கிடையவே கிடையாது. அதனால தான் நாம் புறாவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி புறாவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதே போல ஒரு கிறிஸ்தவன் புறாவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால்தான் உங்களை பரிசுத்தம் செய்யும்படிக்கு தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஜீவனை கொண்டு உங்களை நீங்களே பரிசுத்தம் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னார், நீங்கள் நிச்சயமாக அவர் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவளை காக்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார்.
அதனாலே நாம் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் அவர் செய்த கிரிகளை தானும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை போல நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை போல குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் என்னவெல்லாம் செய்யவில்லையோ அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக, மகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் உம்மை போல மாறவும், உம்முடைய ஆவியை பெற்ற ஜனங்களாக ஆண்டவரே உம்முடைய சாயலை கர்த்தாவே உருவாக்கப்பட்டவர்களாக உம்மை போல கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கும்படி கிருபை செய்யும். கர்த்தாவே, எங்களில் உள்ள எல்லா கழுபிகளையும், எல்லா அவிசுவாசமான காரியங்களையும், எல்லா தவறான காரியங்களையும், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் கர்த்தாவே எங்களிலிருந்து எடுத்து போடும். ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே நிரப்பும், உம்முடைய பரிசுத்தாவினாலே நிரப்பும். உம்முடைய ஆவி தொடுமானால் ஏசாயாவை ஆண்டவரே உம்முடைய அந்த பரிசுத்த ஆண்டவரே ஆவியானது அவனுடைய நாவை தொட்டதினாலே, அந்த அக்கினி தொட்டதினாலே அவன் சுத்தமானதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இதோ ஆண்டவரே, ஏசாவின் நாவை தொட்ட அதே பரிசுத்தாவி எங்களை தொடும்படியாக இந்த மாலை வேளையிலே நாங்கள் கர்த்தாவை எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவியினாலே நிரப்பி எங்களுடைய எல்லா தவறான போக்கையும் வரத்தையும் காரியங்களையும் கர்த்தாவே நீர் தாமே சரி செய்து உம்முடைய வார்த்தையின்படி வார்ப்பிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை போல மாறும்படியாக எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிருண்டா மூலமாக நீர் கர்த்தாவே ஒலி நாடகங்களையும் செய்தி புத்தகங்களையும் நீர் கொடுத்திருக்கிறேன். அதை பசிக்க கர்த்தாவே, அதை நாங்கள் புசிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே அதை ஒலி நாடாவில் போட்டு கேட்கும்படியாகவும் எங்களுக்கு விசுவாசத்தை அதிகமாக தாரும். அதை போட்டு கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. இதோ ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் இரவும் பகலும் தியானிக்கும்படியாக உம்முடைய கர்த்தாவை வேதத்திலே பிரியமாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவை எங்களுடைய விசுவாசத்தை அப்படியாக மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தின் பின்னாலே செல்லாதபடிக்கு என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் என்ற வாக்குத்தத்தை நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், இங்கே வந்தவர்களையும் இதோ ஆண்டவர் தொலைபேசியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஆமாண்டவர் உம்முடைய ஆவை தந்துருளும்படியாக, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்முடைய கிரியைகளை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.